Hello, how are you all today? Hope you're all doing well. சரி, நம்ம நேற்றுக்கு உள்ள வீடியோவில் the introduction of the class நம்ம பார்த்தோம். நம்மளுடைய பாடத்தினுடைய அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அந்த அறிமுகத்தில் எழுத்து என்றால் என்ன, வார்த்தை என்றால் என்ன, வாக்கியம் என்றால் என்ன, அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, எது எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதுவெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு? நவுன், ப்ரோனவுன், adjective, verb, adverb, preposition, conjunction and interjection. இந்த 8ஐயும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தோம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம தரோவாக படிச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நவுன். நவுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளுங்க. நவுன் அப்படின்னா பெயர் சொல் தமிழில். நான் முன்னமே சொன்னேன், தமிழ் மூலமாக ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம், ஈஸி அப்படின்னு நான் சொன்னேன். நான் இப்போது நவுன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத இங்கிலீஷில் விளக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி, இங்கிலீஷ் சரியாக தெரியாதவங்களுக்கு நம்ம இங்கிலீஷில் விளக்கி பிரயோஜனம் இல்லை. தமிழில் நேரடியாக அதற்கு உண்டான அர்த்தத்தை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் ரொம்ப சுலபமாக விளங்கிக் கொள்ளலாம் இல்லையா? அப்போ அதனால் நவுன் அப்படின்னு சொன்னால் பெயர் சொல் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும், எல்லா மிருகங்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா இடங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா 4 விதமாக பிரித்து வைத்திருக்கிறோம். எப்படி 4 விதமாக பிரித்து வச்சுக்கிறோம்? பர்சன், பிளேஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நீங்கள் இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாமே இந்த 4 விஷயத்துக்குள்ளே அடங்கிடும். புரிஞ்சுதுங்களா? பர்சன் அப்படின்னு யாருங்க? உங்களையும் என்னையும் மாதிரி மனிதர்கள், அவ்வளோதான். நபர்கள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். தமிழில் நம்ம நபர்கள்னு சொல்கிறது யாரை குடிக்கிறோம்? மனிதர்களை மாத்திரம் தான் நம்ம நபர்கள்னு சொல்லி சொல்கிறோம். வேறு எதையும் நம்ம சொல்கிறது கிடையாது. அப்போது நபர்கள் அப்படின்னு சொன்னால் நான், நீங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நபர்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பிளேஸ். இந்த உலகம் முழுவதும் இடங்களால் நிரம்பி இருக்கிறது. இந்த உலகம் மாத்திரம் கிடையாது, த என்டையர் யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சமே இடங்களால் நிரம்பி இருக்கிறது. அதை நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. பெயர் இல்லாத இடங்கள் இல்லை. இப்போ பெயரை சொல்லேன்னு சொன்னால் உங்கள் ஊர் எதுன்னு சொல்லி உங்கள் வீட்டு நான் கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஊருக்கு ஒரு பேர் சொல்லுவீங்க. என்னுடைய ஊர் எதுன்னு சொல்லி கேட்டால் அதற்கு நான் ஒரு பேர் சொல்லுவேன். அப்போ யூனிவர்ஸை பற்றி பேசணும் இல்லையா? அப்போ யூனிவர்ஸை பற்றி பேசும் பொழுது சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களின் பெயர்கள்னு கேட்டால் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். வி ஆர் அ பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ். நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் பூமி, அதுக்கு எர்த், தி பிளானட் எர்த் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அது ஒரு இடம். மார்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம், அது இடம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால்
நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த இடத்த நம்ம இங்கிலீஷில் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இடம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் பிளேஸ். நம்ம முன்னமே நான் சொன்னேன், தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் ஈஸி. இடம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கிலீஷில் பிளேஸ். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணுறோம்? திங்ஸ். திங்ஸ்னா என்ன? திங்ஸ் அப்படின்னு சொன்னால் பொருட்கள். இந்த உலகத்தில் நிறைய பொருள் இருக்குது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் இந்த கையில் வச்சிருக்கிற இந்த பொருளுக்கு பெயர் மார்க்கர். நான் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு பேர் போர்டு. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் அறை. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்துக்கு ஒரு பேர் இருக்கும். இப்படி இடத்துக்கு பெயர் வைத்தால், பிளேஸ்னு சொல்கிற இடத்துக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம். அண்ட் அனிமல்ஸ். இந்த உலகம் நிறைய மிருகங்களால் நிரம்பி இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இப்போ மிருகம்னு சொன்னால் எதிலிருந்து வருது? ஊறுவது, பறப்பது, நடப்பது, ஓடுவது, நீந்துவது, இப்படி எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்குது. அந்த மிருகங்களை ஒவ்வொன்றா பிரித்து வச்சுக்கிறோம். காமனாக மிருகங்கள்னு சொல்லிடுறோம். அப்போ ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. ரைட்? பெயர் இல்லாத மிருகங்கள் இல்லை. அது அங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு மாடு அப்படின்னு, அந்த மாடுங்கிறது பேர். அது போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால் எது போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோன்னு சொன்னால் நமக்கு விளக்கம் சொல்ல தெரியணும். அப்போ அந்த அது அப்படிங்கிற அந்த ஒரு மிருகத்திற்கு நம்ம மாடுன்னு பேர் வச்சுருக்கிறோம். இன்னொரு மிருகத்துக்கு ஆடுன்னு பேர் வச்சுருக்கிறோம். இன்னொரு மிருகத்துக்கு புலின்னு பேர் வச்சுருக்கிறோம். சிங்கம்னு பேர் வச்சுருக்கிறோம். இஸ் இட் கிளியர்? அப்போ இந்த உலகத்தை 4 விதமாக பிரிச்சிருக்கிறோம். அதில் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் நாம் பெயரை வைத்திருக்கிறோம். அந்த பெயரைத்தான் ஆங்கிலத்தில் நவுன், கிராமரில் நவுன்னு சொல்கிறோம். இப்போ நவுன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா பெயர் சொல். அப்போது நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. நவுன் அப்படின்னு சொன்னால் பெயர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதுதான் நவுன். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடராக உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன். நவுன் இஸ் த நேம் ஆஃப் a person, place, things and animals. பெயர்ச்சொல் என்றால் என்ன? நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபரின் பெயரையோ அல்லது இடத்தின் பெயரையோ அல்லது பொருட்களின் பெயரையோ அல்லது மிருகங்களின் பெயர்களையோ குறித்தால் அதற்கு நவுன் என்று பெயர். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ ஒவ்வொன்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு முன்னமே சொன்னேன். இருந்த ஒரு விளக்கத்துக்காக நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள், உதாரணம். இந்த நவுன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன? உதாரணம் ஃபர்ஸ்ட், நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ பர்சன் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு பேர் எழுதி இருக்கிறேன். என்னது? என்னுடைய பேர் எடுத்துக்கலாம், மோசஸ். பர்சன், ஐ எம் அ பர்சன், நான் ஒரு நபர். பர்சனுக்கு தமிழில் நபர்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது என்னுடைய பெயர் மோசஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாருக்காவது, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெயர் இருக்கும். அவங்க பேர் வச்சுக்கோங்க. பர்சன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் பேர் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர்கள் மிஸ்டர் விக்னேஷ், மிஸ்டர் சதீஷிலன், மிஸ்டர் ஜெயராம், மிஸ்டர் வினோத், ரைட்? மிஸ்டர் அப்ரஹாம், மிஸ்டர் கணேஷ், மிஸ்டர் பிரசன்னா, ரைட்? இந்த மாதிரி ஒவ்வொரு நபர், இது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் நம்ம வச்சுக்கலாம். அதுதான்
பர்சன், நபரை குறிக்கும் பெயர். A naming word for a person. புரிஞ்சுதுங்களா? இது ஆண்கள் சொன்னேன். அப்போ நிறைய பெண்கள் சொல்லலாம். உஷா, அனிதா, ரைட்? நம்ம ஆனந்தி, ஹெலன், மெர்சி, ஜெனிஃபர், ஷண்முகப்பிரியா, தேன்மொழி, பூங்குழலி, சீதா. இப்படி நபர்களுக்கு நம்ம நிறைய பெயர் சொல்லிட்டு இப்படியே போகலாம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் பெயர் இருக்கிறது. அந்த பெயர் நபரின் பெயர் அப்படின்னு இப்போ நான் சொன்ன பெயர்கள் எல்லாம் நபர்களின் பெயர்கள். அடுத்ததாக பிளேஸ்ன்னு சொன்னேன். இடம். பிளேஸ்ன்னு சொன்னால் தமிழில் இடம்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் பல இடங்களால் நிரம்பி இருக்குது முன்னமே சொன்னேன். அப்போ பிளேஸ் அப்படிங்கிற உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்போ நான் வாழக்கூடிய ஒரு நகரம் அல்லது ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர். அப்போ பிளேஸ், இடத்துடைய பெயர் கோயம்புத்தூர். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இன்னும் க்ளோஸாக போனோம்னு சொன்னால், நான் இப்போ வாழக்கூடிய இடத்துக்கு பேர் வீரபாண்டி பிரிவு. இஸ் இட் கிளியர்? இந்த மாதிரி அவரவர்கள் வாழக்கூடிய இடத்தின் பெயர், இந்த உலகத்திற்கு எல்லா இடத்தின் பெயர், இந்த உலகத்திற்கு எல்லா இடத்துக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ அது இடத்தின் பெயர். அப்போ நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன் ஒன்று சொல்லியாச்சு. அடுத்தது என்னது? பிளேஸ் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக மூணாவதாக நம்ம என்ன சொல்கிறோம்? திங்ஸ். இந்த உலகம் பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறோம். அப்போ பொருட்களின் பெயரை குறிக்கும். அப்போ பெயர் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கிறது? பர்சன், நபருக்கு இருக்கிறது. பிளேஸ், இடத்திற்கு இருக்கிறது. அடுத்தது என்னது? பொருட்களுக்கு இருக்கிறது. பொருட்களுக்கு நான் எக்ஸாம்பிள் முன்னமே சொன்னேன். நான் யூஸ் பண்ணுறது மார்க்கர். மார்க்கர் அப்படிங்கிறது ஒரு பொருள். இந்த பொருளுக்கு உண்டான பெயர். கிளியர்? நான் எழுதியிருந்த போர்டுக்கு போர்டுன்னு பெயர். நான் போட்டிருக்கிற இந்த பொருளுக்கு பெயர் பனியன். ரைட்? நீங்கள் கையில் வைத்திருக்கிற ஒரு ஃபோனுக்கு செல்ஃபோன். அது ஒரு காமன். செல்ஃபோனுக்கு ஒரு காமன் நவுன். பட் பர்டிகுலராக ஒரு பேர் வச்சுக்கலாம். சாம்சங் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் செல்லோட பேர். சாம்சங்கிறது பெயர். ஓகே? எப்படி பொருட்களுக்கு உண்டான பெயர். அடுத்ததாக அனிமல்ஸ். அனிமல் அப்படின்னா என்ன? நத்திங் பட் மிருகங்கள். இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான மிருகங்கள் இருக்குது. நான் முன்னமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. சரிங்களா? அந்த மிருகத்தின பெயர் சொல்லி கூப்பிட்டா தான் அந்த மிருகம், அல்லது பெயரை சொல்லி சொன்னால்தான் அந்த மிருகத்தை பற்றி மற்றவர்களுக்கு புரியும். எனவே ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு என்ன எழுதியிருக்கிறோம்? நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு மிருகத்தின் பெயர்கள் டாக், நாய். நன்றியுள்ள ஒரு மிருகம். அப்போ டாக் அப்படிங்கிறது நாய். தமிழில் நாய்ங்கிறோம், இங்கிலீஷில் டாக்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? பூனை, கேட். ஹார்ஸ், குதிரை. லயன், சிங்கம். டைகர், புலி. ரேபிட், முயல். அந்த காலத்தில் நான் வேறு விதமான மிருகங்கள் இருந்துன்னு சொல்கிறோம். டைனோசர். கடலுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் திமிங்கலம், வேல். சுறா, ஷார்க். மீன், ஃபிஷ். அது ஃபிஷ்ஷுங்கிறது காமன் பேர். அது பின்னால் அது அங்கே வரும்போது சொல்கிறேன். நான் ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு பேர் வச்சுருக்குறோம் இல்லையா? இப்போ நான் என்ன வேல்னு சொன்னேன், ஷார்க்குன்னு சொன்னேன், டால்ஃபின்னு சொன்னேன்.
ரைட்? நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன மீனுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறோம். என்ன பேர் வச்சுருக்கிறோம்? மத்தின்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம், கட்லான்னு ஒரு பேர் வச்சுருக்கிறோம். அப்போ கட்லாங்கிறது ஒரு மீனின் பெயர், மத்தி என்பது ஒரு மீனின் பெயர். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த பெயரை நாம் இங்கிலீஷில் நவுன் என்று சொல்லுகிறோம். ஸோ நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. இன்னும் கொஞ்சம் ப்ராடராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால், நவுன் இஸ் தி நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே, குட். இப்போ இந்த நவுன் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 5 விதமாக பிரிக்க போகிறோம். 5 விதமாக ஏன் பிரிக்கிறோங்கிறது சொல்கிறேன் நான். இப்போ அதுக்கு நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்னு சொல்கிறோம். பெயர் சொல்லின் வகைகள். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற கேள்வி வரும். அப்போ பெயர் சொல் 5 வகைப்படும். என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1 ப்ராப்பர் நவுன், 2 காமன் நவுன், 3 அப்ஸ்ட்ராக்ட் நவுன், 4 மெட்டீரியல் நவுன், 5 கலெக்டிவ் நவுன். இப்படி 5 விதமாக நம்ம நவுனை பிரிக்கிறோம். சரிங்களா? இது மாத்திரம், இதுதான் நான் சொன்ன இந்த பேசிக், இந்த நவுன் அப்படிங்கிறதுனுடைய கம்ப்ளீட் ஒரு விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நபரையோ இடத்தையோ பொருளையோ அல்லது மிருகத்தையோ குறிப்பிட்டதை சொன்னால் அதுக்கு பேர் ப்ராப்பர் நவுன். அப்போ எப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ராப்பர் நவுன். எல்லாரையும் மனிதர்கள் அப்படி ஏய் மனிதர்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, டோட்டலாக கூப்பிட முடியாது. ரோட்டில் போகிற ஒருத்தர் ஏ மனிதனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னு சொன்னால் எந்த மனிதன்? எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் ப்ராப்பர் நவுன், ஒரு மனிதனின் சரியான பெயர். அதுக்கு உதாரணமாக தான் இங்கே உஷா அப்படின்னு கொடுத்துருக்குறேன். நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களே என்ன எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் உஷா அப்படின்னா ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கும், அல்லது உஷான்னு யாரும் வேறு யாரும் எக்ஸ்ட்ரா பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அந்த உஷா அப்படிங்கிறது ப்ராப்பர் நேம். நிறைய ஆண்கள் போயிட்டுருக்குறாங்க, ரைட்? ராஜா அப்படின்னு கூப்பிட்டா தான் அந்த கூட்டத்தில் ராஜா அப்படிங்கிற குறிப்பிட்ட நபர் திரும்பி பார்ப்பார், ரைட்? அப்போ ராஜா அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். சரி, இரண்டாவதாக என்ன போடுறோம்? காமன் நவுன். காமன் பொதுவான பெயர். பொதுவான பெயர். இந்த பொதுவான பெயர் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், எல்லாருக்குமே அந்த பேர் பொருந்தும், ஆனால் அது பொதுவான பெயர். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கிற இந்த இடத்துல, ஃபாதர், அப்பா. அப்பாங்கிறது குழந்தைகளுக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா இருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்காது, உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவையும் அது குறிக்கும். இந்த ஃபாதர் அப்படிங்கிறது, அப்பா அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர். அம்மா பொதுவான பெயர், அம்மா பொதுவான பெயர். அதே மாதிரி பிரதர் பொதுவான பெயர். அதே மாதிரி சிஸ்டர் பொதுவான பெயர். சிஸ்டர்னு சொன்னால் எனக்கு சிஸ்டர் 2 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு சிஸ்டர் 2 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு தனித்தனியாக பேர் இருக்கும், அது ப்ராப்பர் நவுன். ஆனால் அவங்களுக்குன்னு சொல்லி மொத்தமாக உனக்கு எத்தனை சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரிங்கிறது காமன் நவுன். ஃபாதர் எப்படி காமன் நவுனோ அதே மாதிரி சகோதரிகள் அல்லது சகோதரின்னு சொன்னால் காமன் நவுன். புரிஞ்சுதா உங்களுக்கு? குட். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்.
இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். ஒரு மனிதனுடைய பண்புகளை குறிப்பது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னு சொல்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பண்பு இருக்கும். நிறைய பண்புகள் ஒவ்வொரு மனிதர்கள்கிட்ட இருக்கும். அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை, அந்த பண்பை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். நான் என்னது? HONESTY. என்னது அது? நிறைய பேர் அதை உச்சரிக்கும் பொழுது ஹானஸ்டின்னு உச்சரிப்பாங்க. ஹானஸ்டி அப்படின்னு என்னது? உண்மையாய் அப்படின்னு அர்த்தம். உண்மையாய் இருத்தல், ஹானஸ்டி. பட் ஹானஸ்டின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் இடைக்கிடைக்கு பேசும்பொழுது ஒரு சில விஷயங்களை சொல்லும் பொழுது நீங்கள் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹானஸ்டி நம்ம சொல்லுவோம், ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹானஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. ஹா கிடையாது, ஆனஸ்டி. நிறைய பேர் இந்த ஹெச் இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க? ஹானஸ்டின்னு சொல்லுவாங்க. அது தவறு. ஆங்கிலத்தில் ஒரு உச்சரிப்புகள், ஒரு சில வார்த்தைகள் சைலண்ட்டாக இருக்கும். அதை நான் பின்னால் வர்ற கிளாஸஸில் நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ இது ஹானஸ்டி கிடையாது, இட் இஸ் ஆனஸ்டி. ஆனஸ்ட். He is very honest. He is a honest person, not honest person. வரக்கூடாது, அப்படிதான் வரணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பண்பை குறிப்பது. ஒன்று, இப்போ ஆனஸ்டின்னு சொன்னேன். வேற ஏதாவது பண்புகள்? ஏதாவது ஒரு பண்புகள் நீங்களா ஒன்று. நிறைய பண்புகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பண்பு இருக்குது. நிறையா பண்புகள் இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் எல்லா பண்புகளும் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பண்புகளும் மனிதர்களுக்கு அல்லது அதே மாதிரி பார்த்தேன்னா மிருகங்களுக்கு, இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு பண்பு இருக்குது. அந்த பண்பை ஒரு பெயர் வைத்து அழைக்கிறோம். அந்த பெயர் சொல்லுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நவுன், பொருட்கள். எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. உதாரணத்துக்கு என்ன பண்ணியிருக்கு நான்? டைமண்ட் அப்படின்னு, வைரம். வைரம்ங்கிறது ஒரு மெட்டீரியல். காப்பர் ஒரு மெட்டீரியல். அயர்ன் ஒரு மெட்டீரியல். வுட் ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த நிறைய பொருட்களின் பெயரை சொல்லுவது மெட்டீரியல் நவுன். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னு என்ன? இப்போ தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெயர் சொல்கிறோம். ஆனால் கூட்டமாக இருக்கும் பொழுது அல்லது ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு பெயர் நம்ம சொல்லுவோம். இப்போ தனியாக ஒரு ஆடு போனால் ஆடு, தனியாக ஒரு மாடு போனால் மாடு. இதே ஒரு கூட்டமாக ஆடுகள் போனால் அதை நம்ம என்னன்னு தமிழில் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா மந்தைன்னு சொல்லுவோம். ஆட்டு மந்தை. புரிஞ்சுதுங்களா? ரைட். அதே மாதிரி கூட்டமாக மனிதர்கள் போகிறோம். அப்போ a group of people. ரைட். இந்த இடத்துல ஹேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஹேர்டுன்னு சொன்னால் மந்தைன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஹேர்டுன்னு சொன்னால் மந்தைன்னு அர்த்தம். இப்படி உலகத்தில் எல்லாமே தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் குழுவாக சேர்ந்து இருக்கும் பொழுது அதற்கென்று மொத்தமாக ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். ஒரு 100 பேர் இருக்கும் பொழுது 100 பேரையும் பேர் சொல்கிறதுங்கிறது கஷ்டம். சொல்லலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 100 பேருக்கும் ஒரு பேர் கலெக்டிவாக ஒரு பேர் வச்சுக்கிறோம், குரூப் ஆஃப் பீப்புள். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி 100 ஆடு போச்சுன்னு சொன்னால் ஹேர்ட் ஆஃப் கோட்ஸ். ஒரு ஆட்டு மந்தை கூட்டம், கலெக்டிவ். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய பெயர் கலெக்டிவ் நவுன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவுன் அப்படின்னா பெயர் சொல். அதற்குண்டான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரைட்?
அடுத்தது noun எத்தனை வகைப்படும்? How many kinds of nouns are there? அப்படின்னா there are 5 types of nouns. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, number 1 proper noun, number 2 common noun, number 3 abstract noun, number 4 material noun, number 5 collective noun. What are the examples for noun? Person, Moses. Place, Coimbatore. Things, marker. Animals, dog. So what are the examples for the kinds of noun? There are 5 kinds of noun. Number 1, proper noun, Usha, Balu. எப்படி யோசிக்கலாம்? Number 2, common noun, father, mother, brother, sister. இன்னும் நிறைய காமன் நவுன் இருக்குது. அடுத்தது abstract noun, குணத்தை குறிப்பது, honesty. ஓகே. அடுத்தது மெட்டீரியல் noun, பொருட்களை குறிப்பது, diamond, gold, iron, steel. ஸோ மெட்டீரியலை பற்றி குறிப்பதற்கு இந்த எக்ஸாம்பிள். அடுத்தது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக ஒரு குழுவாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு பெயரை சொல்லுகிறோம். அதை நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு உதாரணத்துக்கு HERD, ஹேர்ட். ஹேர்டுன்னு சொன்ன என்னன்னு கேட்டால் மந்தை. Is it clear to you all? So I think we will stop the class now with this. நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸுக்கு நம்ம போகலாம். அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணலாம்? என்னை கூப்பிட்டு கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த யூடியூப்பில் கீழே வந்து there are some spaces where you can ask your doubts. Okay? You ask doubts if you have any. I will definitely explain you. அடுத்தது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பாடங்களையும் ஒரு அழகான நோட்டு, ஒரு 1 ஸ்கொயர் நோட்டு எடுத்து நீங்கள் இப்போ லாங் சைஸ் நோட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் நான் சொல்ல 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 நீங்கள் அதை எழுதி கொள்ளுங்கள். அதே சமயம் இங்கேயும் நான் போர்ட்லேயும் உங்களுக்கு நிறையா எல்லாமே எழுதுகிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதிக்கிங்க. That will be a ready reference for you. Of course, you can take your cell wherever you want. செல் உடனே ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை படிப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். As I already said, English for all. It is not for particular people. This is for all. From child to the eldest people. Okay? Hope you have understood whatever I have explained today. ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க and try to understand. நான் சொல்கிறதுல உங்களுக்கு எதுவும் புரியலன்னு சொன்னால் you can call me. Okay? My phone number is 95004553. This is my phone number. If you have any doubt, you can ask me. And if anybody wants a special class for them to be taken, you can contact me. I'll take classes through online. Okay? So I think I have made things clear today. If at all you have any doubt, you can contact me over the phone, or you can just type out your doubts in the space given below in the YouTube. Okay? This is Moses. And my channel's name is Moses' English for All. Please like பண்ணுங்க, share பண்ணுங்க, and please subscribe. And learn properly. You will speak the best English. As I said, good English, better English, best English. The best English. Is it clear to you all? Thank you. Have a nice time. I'll see you all in
the next video. Bye.